ஒவ்வொரு விஷயத்துக்குமே தீர்வு சொல்லியே ஆகணும். இன்னைக்கு அவர் பொது வெளியில மீடியாக்கள்ல பேசின எல்லாத்தையும் எடுத்து முன் வச்சு, இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழல் ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு விவாதிக்கப்படுது. அந்த புகைப்படம் மட்டும் இல்லாம அவர் அங்க போன பயணம் உண்மையா? அதுல எந்த நேரம் எவ்வளவு நேரம் அவரு அங்க தங்குனாரு, சந்திச்சாரு, துப்பாக்கி உண்மையா? அவர் சண்டை பயிற்சியில ஈடுபட்டாரா? அத விட குறிப்பா ஆ தலைவருடைய மனைவி அவர்களை யாருமே வெளியாட்கள் யாருமே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்ததில்ல. அவர் வந்து இட்லிக்குள்ள கறி வச்ச கதைகள்லாம் வந்து ரொம்ப பொய்யானது அப்படிங்கிற பெரும்பாலுமான விவாதங்கள வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கும் பொழுது, இத வந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழல்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்புலத்துல இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றது வழக்கமா ஒண்ணு வச்சிருக்காங்க. எனக்கு அப்படி ஒரு தேவை எந்த நிலையிலுமே இல்ல. குறிப்பா நீங்க அத சொல்ல மறந்துட்டீங்க. நான் என்னோட விளம்பரத்துக்காக, படத்தோட விளம்பரத்துக்காகலாம் இத பண்றேன் அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும். நான் அப்படி பண்றதா இருந்திருந்தா படம் திரையரங்குல இருக்கும்பொழுது பண்ணியிருக்கலாம். அப்படியான ஒரு தனிப்பட்ட தேவைக்கு ஒரு ஒரு சமூகத்தை இன்றைக்கு சமூகம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எழுப்ப வேண்டிய அளவிற்கு ரொம்ப கீழ்த்தரமான சிந்தனையாளர்களை பின்பற்றுகிறவன் நான் அல்ல.